சில பேருக்கு ஒரு அபூர்வ குணம் இருக்கும். அது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் சொல்ல வரல மல்லி. ஆனா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த குணத்த நம்ம என்ன பண்ணாலும் திருத்த முடியாது. ஸோ, அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத. நமக்கு கிடைச்ச வாழ்க்கைய வச்சுக்கிட்டு நம்ம எப்படினாலும் வாழலாம். அங்க எந்த என்ன அந்த ஐயர தடுத்து நிறுத்திட்டா, நம்மளுடைய பூஜை நடக்காம போயிடுமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் நடக்கவே நடக்காது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படிங்கிற மாரி நம்ம விஜய் இருந்துட்டு, உள்ள வீட்டுக்குள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அங்க கிரக பிரவேசம் எல்லாமே முடிச்சுட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா, அவங்கள மூஞ்சி முகத்த பார்க்குறாங்க. எப்படியோ புரோகிதர் வரல. அதனால அங்க பூமி பூஜை நடந்திருக்காது. ஸோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவங்களுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா, அந்த இடத்துல நடந்ததே வேற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. நம்ம மல்லிகை களத்துல இறங்கி எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. மனசு நல்லா இருந்தா போதும். யாருடைய இதுவும் தயவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே நம்ம மல்லிகை இருந்துட்டு எல்லா வேலையும் அவங்களே பார்த்து முடிச்சுட்டாங்க. ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, வீட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு இத பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி கிட்ட சண்டை கிண்டை எதுவுமே போடாம என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பார்த்தோன்னா ஒரு நல்ல குணம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தோன்னா ஒரு கெட்ட குணம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தோன்னா டபுள் மைண்டா இருக்கும். அவங்கள வாழ விடலாமா? இல்ல வேணாமா? இல்ல வாழ விட்டுறலாம் அப்படின்ற மாரியும் அந்த மாரியான ஒரு குணங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆனா இந்த மாரி கெட்ட குணங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கவங்கள கண்டிப்பா என்ன பண்ணாலும் திருத்த முடியாது. ஸோ அவங்க நினைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா திருந்துனா மட்டும் தான் திருந்த முடியும். மத்தபடி அவங்கள நம்ம திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்ப ஏற்படுத்த போறாங்க. ஏன்னா, இந்த புரோகிதர் வராம பூமி பூஜை தடங்கல் பட்டு நின்றும். என்னடா ஆரம்பத்திலேயே மல்லி அபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா, தடங்கல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணி நிறுத்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். ஆனா, இந்த மல்லி இருந்துட்டு சும்மாவே அவளே ஏதோ வேலைய பண்ணி விட்டுட்டாளே எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பேசுற மாரியான ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டுருக்கலாம். சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்தில பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம் இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு, "ஓ! உங்களுடைய மல்லி அபார்ட்மெண்ட்ஸ் எப்படி ஒழுங்கா போகுது? என்னென்ன பண்ண போறீங்க? அந்த மல்லி அபார்ட்மெண்ட்ஸ் எப்படி டமார்ன்னு வெடி போகுது? அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டப் போறேன்டா. நீங்க பொறுத்திருந்து பாருங்கடா." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ராஜேஸ்வரி எல்லாமே பிளான போட்டு வச்சிருக்காங்க. ஸோ, அந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா, அ என்ன மாரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. எதுக்காக இப்போ சம்மந்தமே இல்லாம மல்லி அபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா, டமார்ன்னு வெடிய போகுது அப்படி இப்படின்னெல்லாம் சொல்றாங்க. என்ன காரணத்துக்காக சொல்லியிருப்பாங்க. என்ன ரகு பின்னணியில ரகு இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த சுடர் இருக்கிறது. ஸோ, இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் உண்டாகுதா இல்லையா? கண்டிப்பா ஒரு பயத்துக்கு கூறிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது, கண்டிப்பா அந்த ரகுவ வச்சு ஏதோ பெருசா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தெளிவா தெரியுதுங்க. ஸோ அதனால தான் அவ்வளோ தைரியமா பார்த்தீங்கன்னா, விஜய் அந்த விஷயத்த சொல்லியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா, தைரியமா விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு. சில பேருக்கெல்லாம் இந்த மாரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது மல்லி. நம்ம சைலன்ட்டா என்ன பண்ணணுமோ, அத நம்ம பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படிங்கிற மாரி நம்ம விஜய் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ இது எப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ மல்லி அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டமார்ன்னு வெடிய போகுது. அதனால ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் கரெக்ட்டா செட் பண்ணிட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரகு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரகுவுமே பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே செட் பண்ணிட்ட மாரி சீன கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம புரோகிதர் வரல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்த நிறுத்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சுக்கிட்டு இருந்தாங்களா? ஸோ அதெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா நிறுத்த போறதில்ல. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆம் கண்டிப்பா நம்ம மல்லி அந்த விஷயத்த பயங்கரமா நடத்தி குடுத்துட்டாங்க. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் என்னடா இது நம்ம எந்த ஒரு குறி வச்சாலுமே அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்களே! ஸோ இது நமக்கு சரிப்பட்டு வராது. ஸோ இதுலேருந்து எப்படியாச்சும் அவங்கள இது பண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
ஆ பாஸ்தா வந்து குக் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த பாஸ்தால வந்து பார்த்தீங்கன்னா, என்னத்த வந்து கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஷத்த வந்து கலந்து வந்து விட்டுறாங்க. இதுக்கப்புறம் வந்து யாருனாலயும் வந்து பரவால்ல. விஜயாவது இருக்கட்டும், இல்ல வந்து அந்த மல்லியாவது இருக்கட்டும். 2 பேர்ல வந்து 2 பேருமே வந்து சாப்பிட்டு வந்து செத்தா கூட வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. அப்படிங்கிற மாரி தான் வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஷத்த வந்து கலந்துட்டாங்க. அப்பாடா! இன்னையோட வந்து ஒரு இது வந்து முடிய போதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேள வந்து குழந்தைக்காக வந்து பாஸ்தா வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு வந்து குழந்தைக்காக வந்து செஞ்சு வச்ச பாஸ்தாவுல வந்து இவங்க வந்து விஷத்த வந்து கலக்குறாங்களா? இல்ல இவங்களே வந்து சாப்பிடும்போது வந்து மல்லியும், விஜயும் வந்து சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து பாஸ்தா வந்து கலக்குறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஆனா ஃபுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஷத்த வந்து கலக்குறாங்க. ஸோ அந்த விஷத்த வந்து கலந்த சாப்பாட்ட வந்து யார் வந்து சாப்பிட போறாங்க? யாருக்கு வந்து என்ன கெடுதல் வந்து நிர்ணயிச்சு வந்து அந்த விஷயத்த வந்து கலந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய். சி யூ. டாடாம்.